அ எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு. உங்களோட அ புத்தகங்கள் அ இதுலயும், உங்களோட ஊடக அனுபவத்திலயும். முதல் கேள்வி வந்து, தென்னிந்திய ஜான்சி ராணியான அஞ்சலை அம்மாள். அவங்கள பத்தி நீங்க தான் முதல் முறையா புத்தகம் எழுதியிருக்கீங்க. உங்களோட புத்தகத்துக்கு மூலியமா தான் அவங்கள வந்து பெரும்பாலான மக்களுக்கு அவங்கள பத்தி தெரிய வந்தது. ஸோ அந்த அனுபவம் பத்தி நீங்க ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? நன்றி. 2020, 21 தான் நம்ம ஊர்ல வந்து கோவிட் அதிகமா இருந்தது, கொரோனா. அந்த காலகட்டத்தில நெறைய படிக்கிற, தேடுற வாய்ப்புகள் இருந்தது. ஏதோ ஒரு விளையாட்டான ஒரு ஒரு செய்தி, வாட்ஸ்அப் செய்தி தான் கடலூர் அஞ்சலை அம்மாள். அதுக்கு முன்னாடி அந்த பேர நான் கேள்விப்பட்டேன். அத நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டுட்டு அதுக்கு முன்னாடி சிபிஎம் மாநில செயலாளரா இருந்த பாலகிருஷ்ணன் 2013, 14ல சட்டமன்றத்தில அந்த அஞ்சலை அம்மாள பத்தி பேசின ஒரு செய்திய நான் படிச்சிருந்தேன். ஆனா, அது என் மனசுல அவ்வளோ ஆழமா இத படிச்ச பிறகு தான் எனக்கு அந்த பாலகிருஷ்ணன் சார் பேசுனது எனக்கு நினைவுல வந்தது. உடனே கடலூர்ல இருக்கிற நிருபர் தேவநாதன்ங்கிற நண்பர் கூப்பிட்டு, "யாருங்க இந்த கடலூர்ல அஞ்சலை அம்மாள்ன்னு சொல்றாங்க யாருன்னு?" கேட்டேன். அந்த தேவநாதன் சொன்னாரு, "அந்த அஞ்சலை அம்மாளுடைய பேரன், இப்ப கூட விஜயமுருகன்னு, பொன்னுசாமி பாலாவுக்குலாம் தெரியும் லண்டன்ல இருக்காரு. அவரு எங்க வீட்ல தாங்க குடியிருந்தாங்க. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும்." அப்புறம் அந்த தேவநாதன் நெறைய கொஞ்சம் தகவல்கள் குடுத்தாரு. அந்த அஞ்சலை அம்மாளுடைய பையன் ஜெயில் வீரன். இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அப்ப அவருக்கு வயசு 90. ஜெயில் வீரன். அப்புறம் அந்த ஜெயலலிதா அப்ப சென்னைக்கு வந்திருந்தாரு. அவர போய் நான் பார்த்து அவர் கூட வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த வீடியோலாம் இல்ல என்கிட்ட. அவரு தான் அவங்க அம்மாவுடைய நெறைய பெருமைகள சொன்னார். அந்த ஜெயலலிதாவுக்கு ஏன் அப்படி அந்த பேரு வந்ததுன்னா, அந்த அம்மா 1932ன்னு நெனைக்கிறேன். அப்போ உப்பு காய்ச்சற போராட்டத்துல சிறையில இருந்தாங்க. அவங்க 6 மாச கர்ப்பிணியா இருந்து சிறைக்கு போறாங்க. சிறையில இருக்கும்போது பிரசவ வலி வந்த பிறகு பரோல்ல வெளியில வந்து வேலூர் சிறை. குழந்தை பெத்துட்டு திரும்ப அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க சிறைக்கு போயிறாங்க. அந்த குழந்தை ஜெயில்ல வாழ்க்கையோட இணைந்ததுங்கிறதால அந்த அம்மா அவங்களுக்கு ஜெயில் வீரன்னு பேர் வச்சது. ஆனா காலப்போக்குல அவர் ஜெயில் வீரன் தன்னுடைய பேர ஜெயவீரன் மாத்திக்கிட்டாரு. எல்லாத்தையும் விளக்கம் சொன்னாங்க. அவர் தாங்க அம்மா பத்திய நெறைய தகவல்கள சொன்னாரு. பிறகு அவங்க குடும்ப உறுப்பினர் மங்கையர்கரசின்னு ஒரு மேடம் அவங்க அஞ்சலி அம்மாளுடைய நேரடி பேத்தி வாணியம்பாடியில இருக்காங்க. ரொம்ப நல்ல டீச்சர். அவங்க இன்னும் நெறைய தகவல்கள சொன்னாங்க அஞ்சலி அம்மா. அப்புறம் புத்தகங்கள தேட ஆரம்பிச்சோம். ம.பொ.சி. எழுதின புத்தகங்கள்ல கொஞ்சம் தகவல்கள் இருந்தது. பிறகு அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் இந்தியான்னு அதுல நெறைய தகவல்கள் இருக்கு. அப்புறம் 1930, 40ல வெளியான ஆங்கில இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர் இருக்கு. இந்த தலைப்புகள கொண்டு அது ஒரு காஸ்ட்லியான வேலை இங்கிலீஷ் ஹிந்துல அந்த ஆட்காலத்துல. அதுல கொஞ்சம் பதிவுகள்லாம் எடுத்தோம். ஒரு நெறைய செலவு. அதுல பிட்டு பிட்டா சில அந்த தேர்தல் காலங்கள், அந்த போராட்டங்கள் செய்திகள். இதெல்லாம் வருஷப்படுத்தி பார்க்கும்போது ஒரு தொகுப்பாக வந்து திரும்ப அவங்க குடும்ப ஜெயில் வீரன போய் பார்த்தா, அவரு பழைய காலத்து பேப்பர் கட்டிங்லாம் குடுத்தாரு. அவங்கள பத்தி அதுல 40, 50 பேப்பர் கட்டிங்லாம் குடுத்தாரு. அதெல்லாம் தான் படிச்சபோது அது ஒரு சுவாரஸ்யமான தகவலா இருந்துச்சு. எனக்கு நாங்க எழுதுனபோது அவரு ஒரு 7, 8 முறை சிறைக்கு போயிருக்காங்க. ஒரு 7, 8 வருஷம் சிறையில கழிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான நிகழ்வுன்னு சொல்றது, பாரதியார் வந்து அவங்க வீட்டுக்கு அதான் அவங்க வீட்ல உள்ள 2 பேரும் சொன்னாங்க. திரும்ப திரும்ப. ஆனா பாரதியார் வரும்போது அந்த அம்மா எதுக்காக பாரதியார் அங்க வந்ததுக்கான எழுத்து வடிவிலான ஒரு பாரதியார்னா அப்ப பாண்டிச்சேரியில இருந்தாரு. கடலூருக்கு பாண்டிச்சேரிக்கு ஒரு 20, 25 கிலோமீட்டர் தான். அதனால அவரு இவங்க சுதந்திர போராட்டத்துல ஆர்வமா இருக்கிறாங்கங்கிற பேர்ல வந்துட்டு போயிருக்காங்க. அப்ப பஸ் வசதிலாம் கூட இருந்திருக்காது. அது அவங்க சொன்னத வச்சு தான் நான் அதுல பாரதியார் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லி. அதேபோல காந்திய இந்த அம்மா ஒரு ஜட்கா ஒரு வண்டியில ஆட்கள் இருக்கக்கூடிய வண்டியில வச்சு ரயில்வே நிலையத்திலிருந்து வீட்டுக்கு கூட்டு போனாங்கன்னு ஒரு இடத்துல இருந்தது. அது தமிழ்நாடு அரசுடைய 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருந்தது. இவங்க இந்த வண்டியில வச்சு இழுத்துட்டு போனதால தான் காந்தி வந்து அவங்க ஜான்சி ராணி, தென்னாட்டு ஜான்சி ராணின்னு சொன்னாங்க. அதையும் பிறகு அந்த சிறைக்கு போய் பிரசவம். பிறகு சென்னையில அவங்க இடைவிடாமல் நடத்திய போராட்டங்கள், உப்பு சத்தியாகிரக போராட்டம், இந்த அந்நிய துணி எரிப்பு போராட்டம் இதெல்லாம் அவங்க இடைவிடாமல் நடத்தினாங்க. அப்புறம் கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டத்துல அவங்க ரொம்ப மிக தீவிரமா இருந்திருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துல மிக முக்கியமான அம்சமே அவங்க கணவர் தான். அவங்க கணவர் கடைசி வரைக்கும் அவங்களோட இருந்தாரு. அந்த கணவரும் அவங்களோட சேர்ந்து சிறைக்கு ஆனா அவங்க 2 முறை எம்.எல்.ஏ.வா இருந்திருக்காங்க. 1937, 1946. 2 முறை எம்.எல்.ஏ.வா இருந்திருக்காங்க. இவ்வளவு சிறைக்கு போயிருக்காங்க. ஆனா வரலாற்றுல அவங்களுக்கான எந்த ஒரு கோர்வையான பதிவுகள் எதுவும் கிடையாது. சின்ன சின்ன தகவல்கள் சில புத்தகங்கள்ல பரவி கிடக்கு. அப்புறம் நாங்க அத தொகுத்து நானும் என் நண்பர்கள்லாம் சேர்ந்து அது நல்ல தொகுப்பா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்ட்ட அத பேசிட்டு போய், "நீங்க எழுதுங்க நம்ம சினிமாவ தயாரிக்கலாம்."
அதுக்குள்ளதான் கோவிட் வந்துருச்சு. அப்புறம் வந்து நாங்க ஒரு சினிமாக்கான கதை வசனமா கொஞ்சம் விறுவிறுப்பா புனைவுகள்லாம் சேர்த்து அத எழுதுனோம். அத விட ஒரு ஹிஸ்டரி வரலாற்று நூலா எழுதியிருந்தா அது எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கும்னு தெரியாது. கொஞ்சம் டிராமாவா எழுதுனதால தான் அது நெறைய பேர் சுவாரஸ்யமா படிக்கிறாங்க. அது ஒரு இதுவரைக்கும் ஒரு 7,000 புத்தகமாவது வித்திருக்கும். 5 பதிப்போ, 6 பதிப்போ வெளியிட்டோம். நாங்க வெளியிட்ட பிறகு அத பத்தி ஒரு பெரிய அவங்கள பத்தி விழிப்புணர்வு, அவங்கள பத்தி எல்லாரும் பரவலா அறிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து கடலூர்ல ஒரு முழு உருவ அஞ்சலை சிலைய திறந்து 2 வருஷம். இப்ப அஞ்சலி அம்மாளுடைய பெயர்ல வந்து கடலூர்ல ஒரு பெரிய ரூ. 80,00,00,000 செலவுல ஒரு நூலகம் கட்டுறாங்க தமிழ்நாடு அரசு. அந்த நூலகத்த அவங்களுடைய பெயர வைக்க போறதா ஒரு செய்தி. அப்புறம் இப்ப தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய 5 கொள்கை தலைவர்கள்ல ஒருவரா அஞ்சலி அம்மாளுக்கு சாதாரணமா நாங்க விளையாட்டா கோவிட் காலத்துல எழுதப்போன ஒரு வரலாற்று புத்தகம் சமூகத்துல இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே பரவலாக அஞ்சலி அம்மாள பேசுறாங்க. அஞ்சலி அம்மாளோட பிறந்த நாள்ல இப்ப அரசு விழாவா அன்னைக்கு அமைச்சர், கலெக்டர் எல்லாம் போய் மாலை போட்டாங்க. இது எல்லாமே இந்த 2 வருஷத்துல நடந்தது தான். அதனால அந்த புத்தகத்தால் நடந்த மாற்றம் தான். யா சாதாரணமா எழுத ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய சாதனை ஆயிடுச்சு.